நம்ம எல்லாருக்குமே பைல்வான் ரங்கநாதனை ஒரு ஆக்டரா அடையாளம் தெரியும். இதை நான் சொல்லியிருந்தேன். ஆனா நமக்கு தெரியாத ஒரு வரலாறு அவரை பத்தி இருக்கு. என்னன்னா, அவங்க கேட்டதுலயே அவர் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி கேட்ட கேள்வி என்னன்னா, கோவப்படுத்துற மாதிரி பேசிருக்காரு. அவரு பொறுப்பாரா? அவர் நடிகர்களையே சும்மா விட மாட்டாரு. இவர் யாரு அவருக்கு? அவன் பண்ண வீட்டுக்கு போறான், இவன் தின்ன வீட்டுக்கு போறான், அதெல்லாம் நீ ஏன்பா பேசுற? அவன்கிட்ட தெம்பு இருக்கு, அவன் போறான். சுச்சி லீக்ஸ்ல பல கான்ட்ரோவர்சிஸ் கிரியேட் ஆச்சுங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத பைல்வான் ரங்கநாதனை பத்தி சுசித்ரா வந்து ரொம்ப தரக்குறைவா பேசியிருந்தாங்க. இவருக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி இவர் வீடியோ என்ன போட்டிருப்பாரு. இருந்தாலும் ஏன் அவங்க அப்படி ரொம்ப அவரை தரக்குறைவா பேசினாங்க, அதை தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைல்வான் ரங்கநாதனை நம்ம எல்லாருக்கும் எப்படி அடையாளம் தெரியும்? அவர் சினிமால ஒரு துணை நடிகர், இல்ல சில சின்ன சின்ன காமெடி வேஷத்துல நடிப்பாரு. நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, இதான் நமக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்த பைல்வான் இன்னைக்கு ஒரு குப்பை வேன் ரேஞ்சுக்கு கீழே இறங்கி குப்பை கதையை டாபிக்கா பேசி யூடியூப்ல பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனாலதான் சுசித்ராவுமே சுச்சி லீக்ஸ்ல அவரை ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க. சரி, அந்த இடத்துல இருந்த பைல்வான் ஏன் இப்படி இந்த யூடியூப்ல தரக்குறைவா பேசி பணம் சம்பாதிக்கணும்? நம்ம எல்லாருக்குமே பைல்வான் ரங்கநாதனை ஒரு ஆக்டரா அடையாளம் தெரியும். இதை நான் சொல்லியிருந்தேன். ஆனா நமக்கு தெரியாத ஒரு வரலாறு அவரை பத்தி இருக்கு. என்னன்னா, அவர் சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படங்களுக்கு கோஆர்டினேட் டைரக்டரா ஆள் சேர்க்கிறது, இந்த மாதிரி சில பல வேலை பண்ணியிருக்காரு. இப்போ கரண்டா அவருக்கு மார்க்கெட்டே சுத்தமா அவர் ஃபீல்ட் அவுட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. இப்போ என்ன யோசிக்கிறாருன்னா, அவரு இந்த பக்கம் நம்ம ஃபீல்ட் அவுட், பொழப்பு எப்படியாவது ஓட்டி ஆகணும். அவர் எங்க ஃபீல்டின் கொண்டு வராருன்னா, நமக்கு இருக்கிற ஒரே டூல் யூடியூப் தான். அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த மாதிரி டைரக்டரா இருந்ததுனால சில நடிகைகளை பத்தின அந்தரங்க விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இதையே நம்ம பேசி சம்பாதிக்க முடிவு எடுக்கிறாரு. அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை கொஞ்சம் அருவருப்பா பேசி இன்னைக்கு அவர் யூடியூப்ல சம்பாதிச்சுட்டு இருக்காருங்க. இவர் பல நடிகைகளை பத்தி ரொம்ப கொச்சமா தரகரவா அசிங்கமா பேசியிருக்காரு. அது எல்லாமே டீடைலிங்கா நாங்க சொல்ல முடியாது. சில பல மேலோட்டமா சொல்லிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா, ரேகா நாயர் வந்து ஒரு படத்துல ஹாஃப் நியூடா நடிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு அவங்க சான்ஸ் கேட்கறதுக்காக பார்த்திபன் கிட்ட ஃபுல் நியூடா நடிச்சு காமிச்சிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப இன்டீசென்டா பேசியிருந்தாரு. ஸ்னேகா வந்து காப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்னேகாக்கு பட வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, அவங்க வந்து ஒரு நைட் பார்ட்டில ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்ப அங்க அந்த நைட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேள்விக்குறியா ரொம்ப கேவலமா பேசியிருந்தாரு. நம்ம கிரணுமே இப்போ வந்து ஒரு புதுசா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அவங்களுடைய அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி போட்டோஸ் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ரேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம திவ்ய தர்ஷினி வந்து ஒரு வாட்டி தனுஷ் கூட பெட்ரூம்ல உல்லாசமா இருக்கும்போது திடீர்னு ஐஸ்வர்யா தனுஷ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. உடனே அவங்க அரை ட்ரெஸ்ஸோட எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அமலாபாலுக்கும் ஏஎல் விஜய்க்கும் உண்டான அந்த விவாகரத்துக்கு காரணம் அமலாபால் தனுஷ் கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்ததுதான் காரணம்னு அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம பல நடிகைகளை பத்தி அவரு ரொம்ப பாடி ஷேம் பண்ணி அசிங்கமா பேசியிருக்காருங்க. அது நம்ம வார்த்தைகளால சொல்லவே முடியாது. என்னதான் ரங்கநாதன் நடிகைகளுடைய அந்த ரங்கத்தை பத்தி பேசி நல்ல பணம் சம்பாதிச்சாலுமே அவருக்கு பொது வெளியில துளி அளவு கூட மரியாதையே கிடையாதுங்க. நம்ம பைல்வானை தூக்கி போட்டு பந்தாடுறாங்க ஒவ்வொருத்தரும். உதாரணத்துக்கு ரேகா நாயர் ஒரு பொது வெளியில பீச்ல வச்சு ஜாகிங் பண்ணும்போது அவரை பார்த்து கேட்கிறாங்க, நான் ஒரு நடிகை, நான் எப்படி வேணா நடிப்பேன், நான் ஹாஃப் நியூடா நடிப்பேன், நான் ஃபுல் நியூடா கூட நடிப்பேன், அதை கேட்க நீ யாரு? அவங்க கேட்டதுலயே அவர் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி கேட்ட கேள்வி என்னன்னா, ஓன் பொண்டாட்டி ஒழுங்கான்னு போல பாரு, ஓன் மவ யார் கூட ஊர் சுத்துறான்னு போல அதை யோசி டாவ போட்டு கூட பேசிட்டாங்க. அவ்வளவு வயசுல மூத்தவர் அவரு. இது தேவையா? இப்படி அவர் பேசாம இருந்தா அவங்க இந்த கேள்வி கேட்டிருப்பாங்களா? விஷாலுமே ஒரு ஃபங்க்ஷன் என்ன சொல்லிருக்காருன்னா, அப்படி ரங்கநாதன் பேசினாருன்னா நான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல எதுவுமே பேச மாட்டேன், இந்த ஃபங்க்ஷனை நான் கெடுத்துக்க விரும்பலன்னு அவர் சொல்லிருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் சத்தியமா இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். நம்ம ப்ரொடியூசர் கே ராஜன் சார் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல அவர் பாட்டுக்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. இவரு கீழே நின்றுக்கிட்டு, எப்பா நீ என்ன பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுற அப்படின்னு ரொம்ப வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு அவரு முறையா சொல்லிருக்காரு, இங்க பாரு தம்பி, இது ஆடியோ ஃபங்க்ஷன், இங்க நான் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை நம்ம தனியா ஒரு நேர்காணல் வச்சுக்கலாம், அங்க நீ என்ன கிளி நான் ஒண்ணு கிளிக்கிறேன்னு அவ்வளவு மரியாதையா அவர் கெஞ்சுமே இவர் கொஞ்சம் கூட மேட நாகரிகமே இல்லாம அங்கேயே அவர் வந்து ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி பேசிருக்காரு. அவரு பொறுப்பாரா? அவர் நடிகர்களையே சும்மா விட மாட்டாரு. இவர் யாரு அவருக்கு? அவரும் அவர் பங்குக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேருக்குள்ள சில சலசலப்பு ஏற்பட்டுச்சு, கெட்ட வார்த்தைகளும் பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ நடிகைகளை தாய்மார்களை இழிவுபடுத்தி பேசி அசிங்கமா பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு
ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு பெட்ரூம் பத்தியே பேசுறேன். அது மட்டும் இல்லாம ஜி பிரகாஷ்குமார் ஒரு பொது வெளியில வச்சு நேருக்கு நேரா நீங்க ஏன் சார் இப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம சுச்சித்ரா சுச்சி லீக்ஸ்ல அவரை வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. துணை நடிகர் டெலிபோன் ராஜு இவரை பத்தி என்ன பேசிருக்காருன்னா, டெலிபோன் ராஜ் யாருன்னு தெரியலையா, இந்த டயலாக் கேளுங்க, கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. பைல்வானுக்கு வந்து மெமரி பவர் கொஞ்சம் கம்மி தான். ஒரு டயலாக் ரொம்ப நேரம் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. குறிப்பா பெரிய டயலாக் அவரால் ரொம்ப நேரம் கண்டினியூ பேசிக்கிட முடியாது. இதனாலே சில ப்ரொடியூசர் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறத குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. சினிமா தொழில் டோட்டலா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. இப்ப வீட்டுல குடும்பம் இருக்கு, பொழப்ப ஓட்டி ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு இவரு இந்த இதை ஆரம்பிச்சாரு. இந்த நடிகர்களை பத்தி தப்பா பேசுறத. அதுல அவருக்கு வந்து 1000 2000 இருந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்து பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காரு. இவர் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காருன்னா, மத்தவங்களை பத்தி நீ பேசுறியே, நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு டைரக்டாவே கேள்வி கேட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு நடிகையை பத்தி நீ பேசும்போது நீ என்ன டோன்ல பேசுற, அந்த ஹீரோயின் அப்படி இப்படி நீ ரசிக்கல, அப்ப நீ ஒழுங்கான்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் பண்ண வீட்டுக்கு போறான், இவன் தின்ன வீட்டுக்கு போறான், அதெல்லாம் நீ ஏன்பா பேசுற, அவன்கிட்ட தெம்பு இருக்கு, அவன் போறான், முதல்ல அடுத்தவன் பெட்ரூம்ல போய் நீ ஏன் எட்டி பாக்குறேன்னு டைரக்டா ஒரு முகத்துல இந்த கேள்வி வச்சிருக்காரு. நிறைய பேர் இவருடைய இந்த வீடியோ கண்டென்ட்க்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சில பல மகான்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வைக்கிற பெரிய 2 கேள்வி என்னன்னா, அவங்க ஒழுங்கானவங்களா இருந்திருந்தா ஏன் அவர் மேல இன்னும் கம்ப்ளைண்டே பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு நாங்க சொல்லிக்க விரும்புவது என்னன்னா, அவர் மேல மொத்தமா 21க்கும் மேற்பட்ட அதிகமான கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிருக்க தான் செய்யுது. ஆனா அவர் மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியலன்னா, அவருக்கு தனிப்பட்ட யூடியூப் சேனல்ன்றது கிடையாது. அவர் மொத்த சேனலுக்கு போய் பேட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவருக்குன்னு சேனல் இருந்திருந்தா கண்டிப்பா அவருடைய யூடியூப் வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அவர் பேசுற கண்டென்ட் வந்து அவ்வளவு அருவருப்பான கண்டென்ட். ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நடிகைகள் என்றாலே விமர்சனத்துக்கு உரிய ஆட்கள் தான் அப்படின்னு. கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒரு நடிகர் யாரா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ நமக்கு விமர்சிக்க திரை ரீதியா தான் அனுமதி இருக்கு. ஏன்னா நம்ம பணம் கொடுக்கும், அவங்க படம் சரியில்லையா நம்ம விமர்சிக்கலாம், நடிக்க தெரியலையா விமர்சிக்கலாம், கதை செலக்ஷன் ஒழுங்கா இல்லையா விமர்சிக்கலாம். ஆனா அவங்க பிரைவசி, இந்த பெட்ரூம் சீன் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். சரிங்க, இவ்வளவு நம்ம பேசுறோமே, நம்மள எத்தனை பேர் ஒழுங்கா இருக்கும், எல்லாருமே ராமரா இருக்கோமா? அந்தந்த வீட்டுக்கு வாசப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கதான் செய்யுது. ஏன் நம்ம 4 செவத்துக்குள்ள இருக்கோம், நம்ம செலிபிரிட்டில நம்மளுக்குள்ளே முடிஞ்சு போயிருது. அப்ப அவங்கள மட்டும் நம்ம ஏன் அப்படி வச்சு பேசணும்? ஏன்னா அதனாலதான் ரேகா நாயர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நடிகை, நான் எப்படியாவது நடிப்பேன். கண்டிப்பா அது அவங்க தொழிலுக்கு அவங்க நியாயமா இருக்காங்க, அதுல என்ன தப்பு? சோ பைல்வான் பேசுற இந்த கண்டென்ட் தப்பு தான், இதை பண்ணக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பைல்வான் பத்தின உங்களுடைய கருத்துன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிருங்க.